ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா எல்ஐகே படம் டீசர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஹேட்ரிக் வெற்றி கொடுத்துருக்காப்புல. லவ் டுடே, டிராகன், டூடுன்னு சொல்லிட்டு மூணுமே 100 crore கிளப்ஸு, பயங்கரமான ஹிட்டு. அதில் நிறைய பேருக்கு விமர்சனம் இருந்தாலும் படத்தோட கிரிட்டிக்ஸாக நிறைய பேருக்கு அந்த இது இருந்தாலும் பட் ஹீ கண்டினியூஸ்லி அந்த ஒரு ஸ்டிக் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காப்புல. ஸோ எல்ஐகே ரொம்ப நாளாக ஒரு ப்ரொடக்ஷன் இருந்தது. சிவகார்த்திகேயன் ஃபர்ஸ்ட் நடிக்கிறதா இருந்து அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதனுக்கு போன படம். கரண்ட்லி தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பேங்கபிள் ஆக்டர்னு சொல்லலாம் பிரதீப் ரங்கநாதன் சொல்லலாம். இப்போ நிறைய ஜென்சி டேர்ம்ஸ் சொல்லணும்னா பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்டிங் இன் பிரதீப் ரங்கநாதன், இன்வெஸ்டிங் இன் பிட்காயினா அந்த மாதிரி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னா இவர் வந்து ஃபியூச்சரில் ஒரு அந்த லெவலுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வருவாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது யூத் மத்தியில், யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது பிரதீப் ரங்கநாதனுக்கு. ஸோ விக்னேஷ் சிவன் அவருமே கடைசியாக ஆத்துவாக்கில் காதல் நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் இதுதான் எடுக்கிறாரு. ரொம்ப டிலேக்கு அப்புறம் அந்த படம் வந்து சைஃபை படம் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கிறதுனால மேபி இருக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அப்படின்றத பின்னாடி பேசலாம். ஓகே, ஸோ 3, 2, 1. நம்ம லைஃப்ல எதெல்லாம் மிக மிக முக்கியமோ அதெல்லாம் இன்ஷூர் பண்ற இந்த உலகத்துல இந்த லவ் இன்ஷூர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்ததா? ஆனா இப்ப இருக்கு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. யார் யார் கூட சேர்ந்தா நைஸ், யார் யார் கூட சேர்ந்தா நாய்ஸ் நீ ஆப் கண்டுபிடிச்சு சொல்லும். ஏன்னா ஆப் ஆண்டவ மாதிரி. லைக்னால நான் சந்தோஷமா இல்லைன்னு ஒருத்தன் கையத்துக்கு சொல்லிட்டு Hello, this is White Boss Singh. வயசே அவர் தான் சார். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அவர் லைக்லி இல்லையா சார்? ஏன் இல்லை சார், நான் அந்த பசுமை உலகத்துலேருந்து வரேன். ஓ யா அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? இது பசுமை உலகம். அலைபேசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறைச்சாலை. ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறா, யார் மூஞ்ச பார்த்தும் பேச மாட்டேங்கிறா. நான் நோமோஃபோபிக் பொண்ணா? அது நம்மளெல்லாம் நம்ம அப்பா பார்த்தானே வளர்த்துக்கிறாங்க. ஆனா அதுவே போன் தானா வளர்த்துச்சு. ஒரு லைக், ஒரு ஷேர் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தீமா எனக்கு ஒன்று எப்பவுமே ஹாப்பியா பார்த்துட்டே இருக்கும். அதுக்காக என்ன வேணா பண்ணும். பிரேக்கப். லைக்கு என்ன தீமா தெரியும்? லைக்கு எல்லாம் தெரியுமா? அவன் என்ன கதர்னாலும் வைபாசும் தீமாவும் சேர்றவே கூடாது. ஒன் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. எனக்கு தெரியும்டா, உனக்கு நான் தான் கரெக்ட்னு. அவளை ஓகே பண்ணிட்டு முதல்ல ஒன்றை தூக்க. நீ ஒன்னா பிராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் என்ன இப்படி தூக்கிடலாம். ஆனா தீமா கிட்ட இருந்து என்ன தூக்கவே முடியாது. ஜாலி பிரபு. எங்க அண்ணனை தொடணும்னா என்ன தாண்டி தாண்டா தொடணும். இந்த லவ் மட்டும் இருந்தா பத்தாது வாஸ். அனிருத் voice மாதிரி இருக்கு. வேறவனை விட்டு போலாம்ல வாஸ். போயிட்டு நான் முதல்ல வந்து ஜாதியில ஒத்துக்கல, ஜாதகத்துல ஒத்துக்கல, வீட்டுல ஒத்துக்கல, நாட்டுல ஒத்துக்கல, ஊர்ல ஒத்துக்கல, தெருவுல ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, ஆத்தா ஒத்துக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப என்ன ஆப் ஒத்துக்கலன்னு சொல்லி பிரேக்கப் பண்றீங்களா? என்ன டிசைன் யோசிப்பீங்களா எப்படி பிரேக்கப் பண்ணலான்னு? வாத்தா ஒரு ஹார்ட்டோட வேலையை எந்த ஒரு ஆப்பாலையும் பண்ண முடியாதுன்னு நான் இந்த உலகத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இது உனக்கு கரெக்ட்லடா தம்பி. இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கரெக்டாக இருந்தா சுற்றி இருக்கிற மொத்த ஏரியாவும் கரெக்டாக தான் இருக்கும். அப்புறம் 10 இன்னும் 5 days தான். நைஸ் டெய்லர் கைஸ். பிரதீப் ரங்கநாதன் படம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கொஸ்டினே பண்ண அந்த மாதிரி ஒரு டைமுக்கு வந்தாச்சு. பிரதீப் ரங்கநாதன் படமா எப்படி இருக்கோ போகணுமா, ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வரணுமா, அந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு வந்துட்டாப்புல. நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு 100% கேரண்டி கொடுப்பாப்புல. அது நிறையா ஜாலியாக போனோமா, என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கமர்ஷியலி ஒரு பக்கா ஒரு என்டர்டைனிங் ஆக்டராக வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் மாறிட்டாப்புல. ஸோ டூட்லேருந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இது பண்ணிட்டுருக்காப்புல. ஸோ அந்த படத்தில் மொபைலை ஃப்ளிப் பண்ணி சம்திங் அந்த ரொட்டேஷனில் எதாவது பண்ணுவார். இந்த படத்தில் கிளாஸ் வச்சு இதை பண்ணுறாப்புல. கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஸ்டைல் மாதிரி, ஒரு ட்ரேட் மார்க் மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிட்டுருக்காப்புல. நைஸ், பார்க்க நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு இதுவாக தெரிஞ்சாலாம் இல்லை, நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது.
ஸோ படம் வந்ததுக்கப்புறம் தான் எப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்க முடியும். பிகாஸ் விக்னேஸ்வரன் அவரோட ஒரு என்ன சொல்கிறது கோர்க்கினஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாமே போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டேரக்டரு. நானும் ரவுடி தான் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சூர்யா வச்சிருக்கோம் தானா சார்ந்த கூட்டமாகட்டும் அந்த ஒரு ஜோனில் தான் இருக்கும். பட் ஆனால் அந்தளவுக்கு போயிட்டு அது வரலையோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும். தானா சார்ந்த கூட்டமாகட்டும், இந்த 2 o'clock அதில் அந்த படமாகட்டும் சரி. ஸோ கான்செப்ட் நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. ஃபியூச்சரில் நடக்கிற அது ஒரு ஆப்பை மெயினாக வச்சு அதை சுற்றி நடக்கிற ஒரு இது. ஆப்வியஸ்லி எஸ் சூர்யா வில்லன் கலக்கியிருப்பார். அவர் பெரிய சப்போர்ட் படத்துக்கு நம்பி போகலாம். அவர் வில்லன் ரோல் பண்ணியிருக்காருனாலே அந்த படம் வந்துட்டு ஒரு மினிமம் கேரண்டி எஸ் சூர்யா வில்லன் பண்ணியிருக்காரா அப்படின்ற அளவுக்கு அவரோட ட்ராக் ரெக்கார்ட் அந்த மாதிரி இருக்குது. நல்ல வில்லன் அடித்த படம் எல்லாமே மோஸ்ட்லி ஒரு 80 to 90% வந்து நல்லா ஹிட்டான ஒரு ஸ்ட்ரீக் இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த படத்துக்கு அதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் அண்டு எஸ் சூர்யா இன் பிட்வீனில் சீமான் ஒரு கெஸ்ட்டோட வந்து பண்ணிட்டு போகிறாப்புல பசுமை உலகத்துலேருந்து வரேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. தெரியும் அவர் படத்தில் இருக்கான்றது தெரியும். டக்குன்னு ஆனால் ட்ரெயிலரில் பார்க்கும்போது பயங்கரமாக அன்எக்ஸ்பெக்டாக இருந்துச்சு. ஸோ அதுவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அனி மியூசிக் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். பார்த்துட்டு April 10th ரிலீஸ் ஆகுது. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு April 10th பார்த்தாலே தெரிஞ்சிடும். பிகாஸ் அன்றைக்கி அது வருது. அண்ட் TN 2026 ஒரு பொலிட்டிக்கல் படமும் வருது. அண்ட் ஆல்சோ இன்னொரு படமும் ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 1 to இன்னொரு படம் ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். அந்த April 10th வந்து நல்லா பேக்டான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் தியேட்டர்ஸில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். உங்களோட ஒப்பீனியன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ சீன் கைஸ், டேக் கேர்.